ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கறி சுவையில் சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? கடாய் காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கறி மசாலா பட்டையெல்லாம் சேர்த்துக்கிறோம். பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். சோம்பு தேங்காயில் வச்சு அரைச்சிருக்கேன். இப்போது இது நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை போடுறேன். இதில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வந்ததும் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் ஒரு 1 மினிட் வதங்கட்டும். வதங்கினதும் இன்றைக்கி நான் சுண்டல் நைட்டே ஊற வச்சு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடாயில் சுண்டல் குழம்பு வைக்கிறேன். இதை நம்ம டேரெக்டாக குக்கர்லேயும் வைக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு சுவையில். நான் இன்றைக்கி சுண்டல் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துருங்க. சுண்டலை சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, மல்லிப்பொடி தான் சேர்க்குறேங்க. 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். அப்போ தான் இந்த மசாலா ஸ்மெல் போகும். மசாலா ஸ்மெல் போனதும் நான் தேங்காய் அரை மூடியில் பாதி எடுத்திருக்கேன். தேங்காயும் சோம்பு, 4 பல் பூண்டு, கசகசா இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் விழுது. இப்போது குழம்பு பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சிருச்சு, மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கிரேவியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம். இப்போ மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு சுவையில். இதை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், thank you.